என்ன அங்கேயே நின்னுட்டு உள்ள வா. என்ன எதுக்கு வந்திருப்பாங்க? யாரு? என்ன யாரோ வந்த மாதிரி எல்லாரும் அப்படி ஷாக்கிங்கா பாக்குறீங்க? சூர்யாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டாலாம். பார்க்கணும்னு சொன்னா அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். சூர்யா மேலதான் இருக்கான், நீ போய் பாரு. தேங்க்ஸ் ஆண்டி. சரி கல்யாணம். அம்மா இங்க வா. இந்த வந்துட்டம்மா. இத பூஜை ரூம்ல வை. ஆகட்டும். ஒரு நிமிஷம் இங்க வா. என்னங்க சொல்லுங்க, வழி விடுங்க. அவளை எதுக்கு இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? கொஞ்சமாச்சும் யோசிச்சியா? மா, அவ நம்ம குடும்பத்தையே கழுவி கழுவி ஊத்திருக்காமா. கல்யாணத்துல வச்சு இன்னதுன்னு இல்லாம அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கா. அதுவும் இருக்கிறதுலே உங்களை தான் மரியாதை இல்லாம பேசியிருக்கா. அப்புறம் எப்படிமா மனசு வந்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எனக்கெல்லாம் அவ மூச்சை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. அப்படியே அவளை ரெண்டு அப்பலாம் தோணுது. ஆனா நீங்க அவளை இங்க வரைக்கும் அழைச்சிட்டு வந்து பாரா சாத்தி போய் சூர்யாவை பாத்துட்டு போ அப்படின்னு எல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க. எப்படிமா? என்ன ஆச்சு? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சாமா? மாமா கொஞ்சம் பொறுங்கம்மா. அத்தை ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அது கண்டிப்பா ஷார்ப்பா இருக்கும். நான் இப்ப பொறுமையா இல்ல. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மா, தயவு செஞ்சு சொல்றேன், அவளை இப்பவே வெளியில அனுப்பிடுங்க. இல்ல இப்ப நானே அதை போய் செஞ்சிருவேன். என்ன சுந்தரவல்லி, ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு சில மாதிரி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பதில் சொல்லு. ஏங்க என்ன பதில் சொல்றீங்க? அவளை இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட் நினைச்சுக்கோங்க. அவ சூர்யாவை பார்க்கணும்னு சொன்னா பார்க்க வந்திருக்கா, பார்த்துட்டு போக போறா. அவ என்ன இங்கேயே தங்க போறா? மா, என்னம்மா இது? மா, இதெல்லாம் ஒரு பதிலாமா? மா, அவ யாருமா சூர்யாவை வந்து பாக்குறதுக்கு? அவ என்ன சூர்யா அத்தை பொண்ணா மாமா பொண்ணா? எந்த உரிமையில அவ இந்த வீட்டுக்கு வந்து பார்க்க வந்திருக்கா? கல்யாணம் நின்னு போன ஒரு பொண்ணு எந்த ஊர்லயாவது இப்படி வந்து பார்க்க வருவாளா? அதேதான் நானும் கேக்குறேன். யாராவது வந்து பாப்பாங்களா? இதுவே வேற ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பா? ஜென்மத்துக்கு உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு கோவப்பட்டு சொல்லிட்டு போயிருப்பா. ஆனா அவ சூர்யா குணமாகணும்னு நினைக்கிறான். அவனை பார்க்கணும்னு மனசார வந்து பாக்குறா. இந்த மாதிரி வேற யாராவது பண்ணுவாங்களா? இதுவே பெரிய விஷயம் இல்ல? ஆமாமா, அவ பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்தான். போகும்போது மாலை எல்லாம் போட்டு மரியாதை செஞ்சு அனுப்புவீங்க. சரிங்களாமா? இது நீங்க பண்றதுதாம்மா எங்களால தாங்கவே முடியல. எதுக்கு எடுத்தாலும் மரியாதை, கௌரவம், அந்தஸ்து அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க. அம்மா, அது எல்லாத்தையும் ஊர்க்காரங்க முன்னாடி கால்ல தூக்கி போட்டு மிதிச்சவமாவ. இப்போ அதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? ஐயோ கொஞ்சம் பொறுமா. அத்தை ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கும். கரெக்டா அத்தை? எல்லாரும் இவ்வளவு தூரம் வாய்க்கிழிய பேசுறீங்களே, நான் எதுக்காக அவளை கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? கோயிலுக்கு போனேனே, அங்க இவ என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? சூர்யா நல்லபடியா குணமாகணுங்கிறதுக்காக யாகம் பண்ணான். அடடா, என்ன ஒரு பக்தி! எனக்கே ஒரு நிமிஷம் அவளை பார்த்து கண்ணு கலங்கிடுச்சு. ஹே,
நியாயப்படி பார்த்தா சூர்யாவோட நிச்சயமான பொண்ணு மணமேடை வரைக்கும் போய் சூர்யா தான் கல்யாணத்தை நிறுத்தினான். அவ மேல அவ கோவத்துல இருக்கணும். ஆனா அந்த கோவத்துல மனசுல வச்சுக்காம ஒரு காலத்துல நாம விரும்பின பையன் நல்லபடியா குணமாகி வரணுங்கிறதுக்காக அவ அங்க வந்து சாமியை வேண்டிட்டு இருக்கா. அவ வந்து சூர்யாவை பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு இவ- புரியல. அப்போ அவளை கூட்டிட்டு வரதுக்காக தான் நீ கோயிலுக்கு போனியா? ஆஹாஹா. நான் கோயிலுக்கு நான் சாமி கும்பிட தான் போனேன். ஆனா எனக்கு முன்னாடி அவ சூர்யாவுக்காக யாக பூஜை பண்ணிட்டு இருக்கா. அத பார்த்துதான் நான் கூட்டிட்டு வந்தேன். மா நான் இப்பவும் சொல்றேன், இது எதுவுமே எனக்கு நல்லதா படல. அவ ஒண்ணும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. இவ்ளோ நாள் கழிச்சு அவ இப்ப திடீர்னு வீட்டுக்கு கிளம்பி வரானா, அவ மனசுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. ஆ, அதெல்லாம் எந்த திட்டமும் இருக்காது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் தானே அவளை கூட்டிட்டு வந்தேன். எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். வழி விடு. எல்லாரும் வேலையை பாருங்க. போங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். இங்க பாருங்கம்மா, அத்தை சொன்னாங்கன்னா அது எப்பவுமே ஆத்மார்த்தமா போய் மூடிட்டு இரு. இருந்து திட்டுறாங்க. ஏன் இப்படி பண்ற? புரியலப்பா. சூர்யா, நிஜமா என்னால நம்பவே முடியலடா. இந்த ரூம்ல நீயும் நானும் மட்டும் தனியா இருக்கும். உன் பக்கத்துல நான், என் பக்கத்துல நீ, வேற யாருமே இல்ல. நம்ம 2 பேர் மட்டும்தான். இப்படி ஒரு நாளுக்காக நான் எத்தனை நாள் ஏங்கிருப்பேன் தெரியுமா? எத்தனை வாட்டி மனசுக்குள்ள நினைச்சு பார்த்திருப்பேன் தெரியுமா? என்னால இந்த நாளை லைஃப் ஃபுல்லா மறக்க முடியாது சூர்யா. இந்த ரூம், இது நம்மளோட ரூம் சூர்யா. நாம 2 பேரும் வாழ வேண்டிய இடம். இந்த பெட்ல உனக்கு பக்கத்துல நான் தூங்கணும்டா. இது இது எனக்கான இடம். ஆனா இந்த ரூம்ல டெய்லி உன் கூட வேற ஒருத்தி தூங்குறான்னு நினைக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? ச்சே, அப்படியே வாமிட் வருது.